தெரிஞ்சிருக்காது 2022 கடைசி வழியில் வெளிநாட்டிலிருந்து வராங்க எல்லார்டையும் காசு பண்ணது அவ்வளோ காசையும் கணக்கு வழக்கில் செய்து கொண்டிருந்தாலும் நாங்கள் அது தொடர்பாக தட்டான சங்கத்தையும் வழியில் விட்டு 30 லட்சம் ரூபா நிதி பாடசாலையை இந்த வருஷம் செயலாளர்கள் கூட தெரியாது. இதுதான் பிரச்சனை. அப்போ அப்படிப்பட்ட அதிபர் மற்றது வரைக்கும் ஒரு சில கொடுப்போம். மற்றது பழைய மாணவர் சங்கத்தில் இந்த நிதி சம்பந்தமான விஷயத்தை கூட்டத்தில் அறிக்கைப்படுத்தினதுக்காக அந்த கொப்பியை எடுத்து ஒழிச்சு போட்டு 3 மாதங்களை தொடர்ச்சியாக பேக்காட்டி போட்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த கொப்பி எங்களுக்கு தரையில்லை. மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னா அதில் பிரசுரிக்கப்பட்ட விஷயம் இந்த என்ன எங்களுடைய நிதி சார்ந்த விஷயங்களை அதில் ஒவ்வொன்றா என்னென்னு சொன்னது. அந்த எழுதப்பட்ட விஷயத்தை மறைக்கிறதுக்காக நாங்கள் அந்த எழுதப்பட்ட ஆவணப்படுத்தப்பட்ட விஷயத்தை மறைக்கிறதுக்காக அந்த கொப்பி எடுத்து ஒழிச்சது. இப்படியான பிரச்சனைகளால் தான் நாங்கள் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு இதில் வந்திருக்கிறோம். உண்மையில் இது செய்கிறதுக்கு எங்களுக்கு 100% விருப்பம் இல்லை. இருந்தாலும் ஏழாத கட்டத்தில் 3 வருஷம் எங்களோட விளையாட்டு போட்டியில் எங்களோட பிள்ளைகளோட விளையாட்டு போட்டியில் பழைய மாணவர் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு இந்த பாடசாலை அதிபரால் நடத்தப்பட்டது. இப்படியான நிலைமைகளை கருத்தில் கொண்டு தான் இந்த விஷயத்துக்கு நாங்கள் முன் வந்திருக்கிறோம் என்றதை நாங்கள் இதில் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். பாடசாலையினுடைய அதிபர் திரு யுவதாஸ் அவர்களினால் மேற்கொள்ளப்பட்ட முறைகேடுகள் தொடர்பான விடயங்களை நாங்கள் வெளிக்கொணரும் முகமாக மாசார் பாடசாலை அதிபர் அவர்களினால் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட முறைகேடுகளுக்கு எதிரான கவனஈர்ப்பு போராட்டமான கோரிக்கை ஒன்றை நாங்கள் முன்வைக்கிறோம். அந்த வகையிலே கடந்த காலங்களிலே கிடைத்த நன்கொடையாளர்களுடைய நிதியும் பாடசாலை இதர தேவைகளுக்கு நலன் விரும்பிகள் வழங்கிய அபிவிருத்தி நிதிகள் போன்ற கணக்குகளுக்கான வரவு செலவு கூட்டத்திலும் எழுத்து மூலத்திலும் கேட்டதுக்கு இதுவரை சமர்ப்பிக்கப்படவில்லை. நிதிசார் விடயங்களை பழைய மாணவர்கள் சங்கம் அறிக்கைப்படுத்திய அறிக்கை கொப்பியை ஒழித்துவிட்டு இதுவரையும் ஏமாற்றியும் தன்னுடைய நிதி குற்றத்தை மறைத்தலுக்காக பயன்படுத்தியவை. பாடசாலையும் சமூகத்தையும் பிரித்து வைத்து குழுக்களினுடைய பதவியில் இருக்கும் பிரதிநிதிகளை அவமதிப்பு செய்தல், எம்மால் பெற்றுக் கொடுக்கப்பட்ட உபகரணங்களை எமது சமூகத்தினுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு வழங்காது தடுத்தல், பாடசாலை அபிவிருத்திக்கு குந்தகமாக இருத்தல், பாடசாலை அபிவிருத்தி சங்க பொருளாளரை எந்த ஒன்றுகூடலும் தீர்மானம் எடுக்காது கணக்குகளை பரிசீலிக்காது தனக்கு இசைவானவர்களை மாற்றி இவற்றுக்கு காசோலைகளை கையொப்பம் பெற்று நினைத்தவாறு நிதி கையாளுதல், பாடசாலையிலே பாடசாலை சார்ந்த அமைப்புகளுடன் கலந்துரையாடது தன்னிச்சையாக நிகழ்வுகளை நடாத்துதல், பெற்றோரால் நடாத்தப்பட்ட ஆசிரியர் தினத்திலே பங்கெடுக்காது எமது மக்களை புறக்கணித்தல், பாடசாலை விடயங்களை தொடர்பாக சரிபிழை கதைக்கும் பெற்றோர்களுடைய பிள்ளைகளை தண்டனைக்கு உட்படுத்துதல் புறக்கணித்தல், மக்களையும் பாடசாலையையும் பிரித்து வைத்து கட்ட பஞ்சாயத்து நடத்துதல், எந்த ஒரு பாடசாலை சார் அபிவிருத்திக்கான விடயங்களையும் பாடசாலை குழுக்களுக்கு தெரியப்படுத்துவது இல்லை. மேற்படி விடயங்களிலே ஈடுபட்டு வருகின்ற அதிபர் சார் பிரச்சனையை பல கோட்டக்கல்வி அலுவலகம், கிளிநொச்சி வடக்கு வலய கல்வி அலுவலகம், மாகாண கல்வி திணைக்களம், வடக்கு மாகாண ஆளுநர், வடக்கு கல்வி செயலாளர், பிரதேச செயலாளர் ஆகியோரின் கவனத்துக்கு எழுத்து மூலம் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு ஒன்றுகூடலின் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ இளங்குமரன் அவர்களுடைய கவனத்துக்கும் கிளிநொச்சி வடக்கு கல்வி வலய அலுவலகத்தில் 2 தடவைக்கு மேல் சென்று அறிவித்தும் எதுவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இக்கவனஈர்ப்பு போராட்டத்துக்கு மக்களாகிய நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். எனவே குறிப்பிடப்பட்ட அதிகாரிகள் வருகை தந்து இதற்கு தீர்வு வழங்குமாறு கேட்டுக்கொள்வதுடன் கௌரவ கல்வி அமைச்சர் கருணி அமரசிங் அவர்களினுடைய கவனத்துக்கும் கொண்டு வருவதுடன் நாட்டின் ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார திசாநாயக் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு வருகின்றோம். எனவே இங்கிருக்கும் துறைசார் திணைக்களங்கள் கண்ணத்துறந்து பல மாதங்கள் ஆண்டுகளாக தொடர்புள்ள பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலே பாடசாலை அதிபரை இடமாற்றத்துக்கு உட்படுத்துவதுடன் மேற்குறிப்பிட்ட விடயத்தை விசாரணை நடாத்தி தீர்வை பெற்றுத் தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அவ்வாறு நடாத்தப்படாத சந்தர்ப்பம் ஏற்படுகின்ற பொழுது எதிர்வரும் ஒரு மாதங்களிலே மீண்டும் கதவடைப்பு போராட்டம் மேற்கொள்ளப்படும் என்பதனையும் இந்த இடத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கதவடைப்பு போராட்டம் இல்லை, இந்த புறக்கணிப்பு போராட்டம் நாங்கள் நடத்த வேண்டிய தேவை எந்த விதத்திலும் எங்களுக்கு இல்லை. காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய ஆரம்பத்திலிருந்து நான் குறிப்பிடுவேனா இருந்தால்
3 வருட காலங்கள் நாங்கள் இந்த பழைய மாணவர் சங்கம் இந்த நடக்கிற மைதானத்தில் இந்த பள்ளிக்கூடத்தில் பழைய மாணவர் சங்கம் தான் இந்த விளையாட்டு போட்டியை நடத்தி வைக்கிறது, ஏனைய கலை நிகழ்வுகளையும் நடத்தி வைக்கிறது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு இந்த பாடசாலை அதிபர் இந்த மாணவர்களினால் கணக்கு சம்பந்தமான நன்கொடையாளர்களுடைய நிதி சம்பந்தமான கேள்வியை கேட்டதற்காக எங்களை புறக்கணிப்பு செய்து இன்று 3 வருடம் நாங்கள் இந்த விளையாட்டு போட்டியிலே ஏனைய கலை நிகழ்வுகளிலும் எங்களுடைய பழைய மாணவர் கலந்து கொள்ள முடியவில்லை. அதே நேரத்திலே அதற்கு எங்களால் வழங்கப்படுகின்ற நிதிக்கு மேலதிகமாக பெற்றோர்களிடமிருந்து பணம் வசூலிக்கப்படுகின்றது என்பதனை நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம். அது மட்டுமல்லாமல் வசூலிக்கப்படுகின்ற பணத்துக்கு இதுவரையும் எந்த விதமான கணக்குகள் இங்கே காட்டப்படவில்லை. அது தாண்டி நாங்கள் இந்த பழைய மாணவர் சங்கம் வெளிநாட்டு கனடாவால் ஒன்றியம் ஊடாக ஒரு அபிவிருத்தி சார் நடவடிக்கையை நோக்கி ஒரு நிதி பங்களிப்பு சார்ந்த விடயம் ஒன்றை நாங்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது இந்த தன்னிடம் நேரடியாக கதைச்சு அந்த வேலை செய்யவில்லை என்று சொல்லி கிட்டத்தட்ட 7.5 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட பெறுமதியான நிதி பொருட்களை பாடசாலைக்கு நிதியை வழங்குவதிலே நிப்பாட்டி இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் நாங்கள் தொடர்ச்சியாக அப்ப இது சார்ந்த விஷயத்தை நாங்கள் தெளிவுபடுத்தி இவங்கள் எங்களுக்கு பழைய மாணவர்களால் ஒன்று கூடல் ஒன்று நடத்த வேண்டும் என்று நடாத்தப்படுகின்ற அந்த நேரத்தில் பாடசாலை அதிபர் தன்னுடைய நிதியை குற்றச்சாட்டை மறைக்கிறதுக்காக அந்த கூட்டத்தை புறக்கணித்து இடையில விட்டுட்டு போனவர். அதுக்கு பிற்பாடு நாங்கள் கிராம உத்தியோகத்தர் மற்றது கிராமத்தினுடைய பெரியவர்கள் அனைவரும் கலந்து அவரோடு சேர்த்து அடுத்த ஒரு கூட்டத்தை கூடுகின்ற பொழுது அங்கே இந்த எங்களுடைய அறிக்கை கோப்பி மறைக்கப்பட்டது புலப்பட்டது. இருந்தும் ஒரு நிர்வாகத்தை நாங்கள் தற்காலிகமாக போன் பண்ணி அவரிடம் சொன்ன நாங்கள் ஒரு நிதி சார்ந்த விடயத்தை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லியும் நிதிசார் நன்கொடையாளர்களுடைய கணக்கு நிதியை வழங்க வேண்டும் என்று சொல்லியும் அதே நேரத்திலே எங்களுக்கு இந்த அறிக்கை கோப்பையும் தர வேண்டும் என்று சொல்லியும் கூறப்பட்டிருந்தது. 3 மாதங்கள் நிர்வாக கூட்டம் அவரோடு சேர்ந்து நாங்கள் நடத்தியிருந்தாங்கள். 3 மாதங்களிலும் கோவைகளுக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கின்றது எடுத்து தரலாம் என்று சொல்லி 3 மாதம் எங்களுக்கு அந்த விஷயத்தை தரவில்லை. 3 மாதமா நாங்கள் வாயால கேட்டுறாங்க, நன்கொடையாளர்கள் எங்களுக்கு அந்த விஷயத்தை தரவில்லை. ஆகவே இந்த விடயங்களை குறிப்பில் கொண்டு இறுதியாக 3வது மாதம் மிக மோசமாக பழைய மாணவர்களினால் எங்களுடைய நிர்வாகத்தையும் பாடசாலையையும் புறக்கணிக்கின்ற ஒரு கட்டாயம் வருகின்ற பொழுது நாங்கள் பாடசாலை அதிபருக்கு எழுத்து மூலம் கடிதம் கொடுக்கிறாங்க. பாடசாலை அதிபருக்கும் வலயக்கல்வி அலுவலகத்துக்கும் பிரதேச செயலகத்துக்கும் கோட்டக்கல்வி அலுவலகத்துக்கும் கடிதம் கொடுக்கிறாங்க. எங்களுக்கு உடனடியாக எங்களுடைய அறிக்கை கோப்பி கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த நன்கொடையாளர்களுடைய நிதிக்குரிய நடவடிக்கை கிடைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் 3 மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட நாங்கள் அந்த கடிதம் கொடுத்தது 3ஆம் மாதம் 3ஆம் மாதத்திலிருந்து இற்றை வரைக்கும் எங்களுக்கு அதுக்கான பதில் கிடைக்கவில்லை என்கின்ற கருத்தில் கொண்டு 5ஆம் மாதம் 27ஆம் தேதி திருப்ப மீளவும் வலயக்கல்வி அலுவலகத்துக்கு நாங்கள் கடிதம் கொடுத்தும் எங்களுக்கு அதுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று வலயக்கல்வி அலுவலகத்துக்கு நாங்கள் 6 பேர் போய் அங்கே அந்த கடிதங்களை தேடுகின்ற பொழுது அந்த கடிதங்கள் அந்த கோவையிலே இடப்படவில்லை. ஏனென்றால் இந்த பாடசாலை அதிபருடைய வழிநடத்தலின் ஊடாக அங்கே இருக்கின்ற உத்தியோகத்தர்களால் மறைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிற்பாடு நேரடியாக வலயக்கல்வி அலுவலகத்தோடு தொடர்பு கொண்டு அவரோட நேர சந்திச்சு கதைச்சு இதுக்குரிய தீர்வை தரலாம் என்று சொல்கின்ற அடிப்படையில் அவர் விசாரணை நடத்துவதாம் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லப்பட்டு கிட்டத்தட்ட 5ஆம் மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு பல தடவைகள் இந்த விஷயத்தை நடாத்தப்படவில்லை. திருப்ப நாங்கள் மாகாணம் ஆளுநர் மற்றது பலக்கோட்டம் மற்றது வலயம் இவ்வளவுக்கும் திருப்பவும் மீளவும் நாங்கள் கடிதம் போட்டிருந்தாங்க. மீளவும் போட்ட கடிதத்துக்கு எங்களுக்கு அதுக்குரிய பதில் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அதன் பிற்பாடு கோட்டக்கல்வி அலுவலகத்திலே நாங்கள் வலயக்கல்வி அலுவலரை சந்தித்து இறுதியாக நாங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் தெளிவாக அவருக்கு விளங்கப்படுத்தினோம். நாங்கள் பாடசாலை ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் எங்களுக்கு இதுக்கான முடிவொன்றை நீங்கள் தரையிலையா இருந்தால் இவ்வாறான ஒரு பணி புறக்கணிப்பை நாங்கள் செய்வோம் என்று சொல்லி நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே ஆளுநருக்கு 2 கடிதம், மாகாணத்துக்கு 2 கடிதம், வலயத்துக்கு 2 கடிதத்தோடு மட்டுமில்லாமல் 2 தரத்துக்கு மேலே நேரடியாக நாங்கள் சந்திச்சிருக்கின்றோம். இதுக்குரிய பதில் எங்களுக்கு கிடைக்கவில்லை. எங்களுக்குரிய எல்லாமே மட்டும் அது மட்டுமில்லாமல் இந்த விடயம் செய்ய போறோம் என்றது சார்பாக நாங்கள் வெள்ளிக்கிழமை கோட்டக்கல்வி அலுவலகம் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு மற்றது வலயக்கல்வி அலுவலகத்துக்கு மற்றது ஆளுநர்களுக்கு ஆளுநர் செயலகத்துக்கு நாங்கள் கோல் பண்ணி கதைச்சு நாங்கள் இப்படி ஒரு விஷயம் நாங்கள் போட்டிருந்த நாங்கள் எங்களுக்கு இதுவரையும் பதில் கிடைக்கவில்லை. நாங்கள் இப்படி ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் செய்ய போறோம் என்று சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தாங்க. ஒரு சரியான உத்தியோகத்தர் பதவி நிலையில இருக்கிறவர்களாக இருந்தால் இந்த வெள்ளிக்கிழமை நாங்கள் குறிப்பிட்டதுக்கு இன்றைக்கு திங்கள் செவ்வாய் இந்த புதன்கிழமை இந்த 2 நாளையில அவர்களுடைய அலுவலக காலம் இந்த இப்படியான விஷயம் ஒன்று நடக்கக்கூடாது என்கின்ற ஒரு மனநிலை அவர்களிடம் இருந்திருந்தால்
எங்களை கூப்பிட்டு இந்த 2 நாளையிலையும் கதைச்சிருக்கலாம், நாங்கள் இப்படி செய்தெல்லாம் இன்ன மாதிரி செய்தெல்லாம், இல்லாட்ட எங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை வழங்கியிருக்கலாம். இந்த விஷயங்கள் அவர்கள் வழங்காதது இவர்கள் அனைவரும் எங்களை புறக்கணித்த ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பதை நான் இதில் தெளிவாக சொல்லியிருக்கின்றேன். இதை நாங்கள் தெளிவாக புறக்கணிக்கின்றோம். உங்களுக்கு உடனடியாக இடமாற்றம் வேணும். ஏனென்றால் எங்கள் சமூகத்தையும் எங்கள் பாடசாலையையும் பிரித்து வைத்து எங்களை தனிமையாக பாடசாலையை நடத்தி கொண்டு வருவது நாங்கள் 100% விரும்புகிறோம். கல்வி எவ்வளவாக இருந்தாலும் பரவாயில்லை. கல்வி எங்கட பிள்ளைகள் தான் பல மத்திய கல்லூரிக்கு 100% பிள்ளைகளை நல்ல பெருவருள்ள பிள்ளைகளை அனுப்பி வைக்கிற பாடசாலை. ஆகவே எந்த ஒரு விடயமும் இல்லை. கொண்டு போவது என்பது ஒரு முட்டாள்தனமான விடயம் என்பதை நாங்கள் தெளிவாக வேண்டி கொடுக்கப்பட்ட பேண்ட் பாத்தியம் எங்களுடைய தேவைக்கு களத்துறை மாவட்டத்திலிருந்து இளைஞர் மாணவர்கள் வந்தவர்கள் அவர்களோடு நாங்கள் இருக்கின்ற பொழுது அந்த உபகரணத்தை தலைமைக்கு மறந்துருக்கிறார். அந்த மண்டபத்தை கேட்டிருந்தாங்க, அந்த மண்டபத்தை மறந்துருக்கிறார். எங்களால வேண்டி கொடுக்க பழைய மாணவர் சங்கத்தால வேண்டி கொடுக்கப்பட்ட கதிரை, அந்த கதிரை எங்களுக்கு தேவைக்கு திறக்கிறது. நாங்கள் கடைசியாக பந்தல் பிடிச்சு கதிரையை வாடகைக்கு வேண்டி கோயில் வயல் அர்ஜுன தமிழ் கழகம் பாடசாலையிலிருந்து பேண்ட் பாத்தியத்தை எடுத்துக்கொண்டு வந்து நாங்கள் இங்கே நிகழ்வு செய்ய வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியம். எங்களுடைய சொந்த பணத்தில் அந்த பொருளை வேண்டி கொடுத்துட்டு எங்கட கிராமத்துக்கு அது பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்குமா இருந்தால் நாங்கள் ஏன் இந்த பாடசாலைக்கும் இந்த சமூகத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குன்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். உண்மையிலே அதிபருக்கா பள்ளிக்கூடம் பாடசாலைக்கா சமூகத்துக்கா என்பதை நான் கேட்டு உடனடியாக இதுக்குரிய தீர்வை வலய கல்வி அலுவலகம், ஆளுநர் செயலகம், ஜனாதிபதி செயலகம், அமைச்சர் கருணியாம இதுக்குரிய நடவடிக்கை எடுத்து தரவில்லையா இருந்தால் ஆக குறைந்தது எங்களை கூப்பிட்டு இதுக்குரிய ஒரு தீர்வுக்குரிய வழிவகைகளை ஏற்படுத்தி தரவில்லையா இருந்தால் 1 மாதத்தில் பாடசாலையை முற்றுமுழுதாக பகிஷ்கரிக்கின்ற ஒரு நிலவரம் உருவாகும் என்பதை நான் மீளவும் இதில் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். நான் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளர் என்ற அடிப்படையில் நான் இதை தெளிவாக விளங்கப்படுத்துகின்றேன். அது தொடர்பாக மிச்சம் பாடசாலையினுடைய பழைய பாடமானத்தினுடைய அபிவிருத்தி செயலாளர் இது சம்பந்தமான விடயத்தை தெளிவுபடுத்துமாறு அன்போடு பண்ணிக்கிறேன். வணக்கம். எங்களுடைய மாசார் அரசின தமிழ் கலவன் பாடசாலையினுடைய நிதி முறைகேடுகள் தொடர்பாகவும் எங்களுடைய பழைய மாணவர் சங்கத்தினுடைய நிதி முறைகேடுகளை கேட்டதற்கிணங்க எங்களுடைய அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்ட கொப்பிகள் எடுத்து ஒழித்தல் போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை, அதாவது எங்களுடைய அதிபர் திரு ஜெவதாஸ் அவர்களினால கடந்த காலங்களிலே பாடசாலையையும் சமூகத்தையும் பிரித்து வைத்து குழுக்களுடைய பதவி நிலையில் இருக்கிற பிரதிநிதிகளை அவமதித்தல், எம்மால் பெற்றுக் கொடுக்கப்பட்ட உபகரணங்கள் நமது சமூகத்தினுடைய அத்தியாவசிய தேவைகளை வழங்காது தடுத்தல், பாடசாலை அபிவிருத்திக்கு குந்தகம் மேற்கொள்ளுதல், பாடசாலை அபிவிருத்திக்காக பொருளாளரை எந்த ஒன்று கூட நிலையில் தீர்மானம் எடுக்காது, கணக்குகளை பரிசீலிக்காது, தனக்கு இசைவானவர்களிடம் மாற்றி வெற்று காசோலையிலே கையொப்பம் பெறுதல் போன்ற நிதி முறைகேடுகளை மேற்கொள்ளுதல், பாடசாலை சார்ந்த அமைப்புகளுடன் கலந்துரையாடாது தன்னிச்சையாக நிகழ்வுகளை நடாத்துதல், பெற்றோரால் நடாத்தப்பட்ட ஆசிரியர் தினத்திலே பங்கெடுக்காது எமது மக்களை புறக்கணித்தல், பாடசாலை விடயங்களை தொடர்பாக சரி பிழை கதைக்கும் பெற்றோர்களுடைய பிள்ளைகளை தண்டனைக்குட்படுத்தல், புறக்கணித்தல். அது மட்டுமல்லாமல் எங்களால் பெற்றுக் கொடுக்கப்பட்ட உபகரணங்கள் எங்களுடைய தேவைக்கு பயன்படுத்த முடியாத ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தார். இவ்வாறான பிரச்சனைகளை நாங்கள் எங்களுடைய அரசு திணைக்களம் என்று சொல்லப்படுகின்ற கல்விசார் திணைக்களங்களாக கோட்ட கல்வி அலுவலகம், வலய கல்வி அலுவலகம், ஆளுநர் செயலகம், மாகாண கல்வி செயலகம், பிரதேச செயலகம் போன்ற செயலகங்களுக்கு மற்றது அதை விட எங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இந்த விடயங்களிலே நாங்கள் இதை தெரியப்படுத்தி எங்களுக்கு சரியான தீர்வுகள் கிடைக்காத காரணமாக இன்றைய நிலையில இவ்வாறான இக்கட்டான சூழலுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இது கிட்டத்தட்ட 3 வருடங்களாக இந்த பிரச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 3 வருடங்களாக எங்களுடைய பாடசாலைக்கு கிடைக்க வேண்டிய அபிவிருத்தி சார் நிதிகள் அத்தனையுமே புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்குரிய காரணம் இவருடைய நன்னடத்தை, இவருடைய நிதிசார் முறைகேடுகளை வெளிக்கொணர முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இவ்வாறான பிரச்சனைகள் வந்திருக்கின்றது. ஆகவே இது சார்ந்த பிரச்சனைக்கு எங்களுக்கு கொடுத்த காசையும் திருப்பி வெளிநாட்டிலிருந்து ஒரு 50,000 ரூபாய் பணம் கொடுத்தது, அந்த காசை கொடுத்ததுக்காக அந்த பணத்தை நீ திருப்பி கொடு, எங்களுக்கு வேணும் என்னோட தண்டை கையில் தரையில்ன்றதுக்காக இவ்வாறான பழிவாங்கல் செய்கிறது. அதற்காக அந்த பணத்தை வெளியில சும்மா தேவையற்ற பொருட்களை வேண்டி அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அந்த பிரச்சனையை முடிச்சவன். அது இப்படியான பல்வேறுபட்ட பிரச்சனைகள். ஆகவே உடனடியாக இந்த அரசு திணைக்களங்களும் இந்த நிறுவனங்களும் கல்விசார் திணைக்களங்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு நடவடிக்கையை எடுத்து இதுக்குரிய தீர்வை உடனடியாக பெற்றுத்தருவது. தீர்வு எங்களுக்கு உடனடியாக பாடசாலை அதுவரை வெளியில விட்டுட்டு
நிதி சார்ந்த கணக்குகளையும் மற்றது எங்களுடைய அறிக்கை கோப்பி சம்பந்த கோப்பிகளையும் உடனே பெற்றுத்தரக்கூடிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றதை இந்த இடத்துல நாங்கள் கேட்டுக்கொள்வோம். பெற்றோர் எனது மகன் வந்து எல்லா விஷயத்துலேயும் எல்லா மீட்டிங்குக்கும் நான் போகிறேன். போய் மீட்டிங்லேயும் முன்னுக்கு இருந்து முன்னுக்கு கதைப்பேன். நான் கதைச்சு தெரிவு செய்கிறதுலேயும் செயலாளர்கள் நான் தான் தெரிவு செய்தேன். நான் தெரிவு செய்து மாணவரை வந்து ப்ரிவெக்ஸாக தெரிவு செய்யலை. என்னென்னு கேட்டால் நான் தான் செயலாளரை தெரிவு செய்தேன். நான் செயலாளர் வந்து தட்டி கதைக்கிறார். அதால் என் மகனை சாதிச்சு என்னண்டு எந்த ஒரு இதுக்குமே முன்னெடுக்கிற இல்லை. என்ன கேட்டாலும் இதில் பேண்டுக்கு கேட்டாலும் பேண்டில் இது இல்லை, என்னத்துக்குமே முன்னெடுக்கிற இல்லை. கேட்டால் நான் தெரிவு செய்தது, நான் இதண்டினது, நான் முன்னுக்கு நின்று கதைக்கிற காரணத்தால் தெரிவு செய்யணும் இல்லை. அதால் நாங்கள் பெற்றோர் நாங்கள் கதைக்க பயப்படுறோம். இன்றைக்கு அதிபர் வேற இல்லை, நாளைக்கு அதிபர் வந்தால் கட்டாயம் என்ன மகன் அதில் பாதிக்கப்படுவார். என்னென்னு கேட்டால் நான் வந்து முன்னுக்கு கதைக்கிறபடியா நாங்கள் அதால் தான் பெறமாட்டோம்னு சொன்னோம். நாங்கள் மற்றபடி பாடசாலைக்கு எங்கள்கிட்ட பங்களிப்பு இருக்குது, இந்த பயத்தில் தான் நாங்கள் பெறமாட்டோம்னு சொன்னோம்.